இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு விரும்பின விஷயம் இஸ் கிருஷ்ணா கிளியர் கிளாரிட்டி. கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கிருஷ்ணா கிளியர் கிளாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கம்யூனிட்டியில் யாரோ கொடுத்த கமெண்ட். அதாவது கிருஷ்ணர் அந்த குருஷேத்திர போர் இதை பற்றி நான் கொஞ்சம் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னைக்கு எப்படி சார் செஷன் இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவரோட யாருன்னு தெரில, பட் அவர் போட்டிருந்தாங்க கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியாக இருக்கு, கிருஷ்ணா கிளியர் கிளாரிட்டியாக இருந்துச்சு சார். எஸ், அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கும் அது சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால டுடே மார்க் திஸ் அஸ் கிருஷ்ணா கிளியர் கிளாரிட்டி. ஆரஞ்ச் ஜோனில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் நான் கொண்டு வந்திருந்தேன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அக்ரீட். ஆரஞ்ச் ஜோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வீல் ஆஃப் லைஃப்பில் 8 விஷயங்கள் இருக்குது. அந்த வீல் ஆஃப் லைஃப்பில் ஆரஞ்ச் ஜோனில் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஃபேமிலி. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஃபேமிலி தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். எதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா கடவுளா அப்படின்னு கேட்டால், காட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் நம்ம மெடிடேஷன், பீஸ் உள்ள டீப்பாக நம்ம ரூட்குள்ளே போகிறது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு காமனான ஒரு நேம்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ரிலீஜியன் காட் அந்த அதை பற்றி நான் பேசல, பட் அது இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பட் நான் பேச விரும்புகிறது இஸ் மெடிடேஷன் ரிலேட்டடான ஸ்டெப்ஸ். நம்ம எவ்வளோ டீப்பாக மெடிடேட் பண்ணி நம்ம எவ்ரிடே கொஞ்ச நாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, we will get into the clarity level இன்னும் டீப்பாக நம்ம போவோம். எப்போ கிளாரிட்டி இருக்கோ அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம் இஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, விச் இஸ் எஸ்பெஷலி மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தேன். அண்ட் வேர் எவர் பாசிபிள் நான் இதை இன்னும் டீப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உண்டான செஷன் இதை ரிலேட்டடாக நான் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் ஆரஞ்ச் ஜோன் இஸ் வேர் வி நீட் டு ஃபோக்கஸ். இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆரஞ்ச் ஜோன். ஆரஞ்ச் ஜோன் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி பற்றின ஒரு கான்செப்ட்ஸ், இந்த விஷயங்கள் நம்ம அப்புறமா வேற ஒரு இதில் நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு நான் பேச வந்த விஷயம் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஃபோக்கஸ் எதில் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம டீப்பர் மைண்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஜோனா இருக்கிற அந்த ப்ளூ ஜோன்ல என்னவா சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஸ் அண்ட் கிவ். ஃபினான்ஸும் கிவ் அப்படிங்கிற இந்த 2 காம்பனண்ட்டும் ப்ளூ ஜோன்ல நம்ம வச்சிடணும். ப்ளூ ஜோன்ல இஸ் த டிஃபால்ட் ஜோன்னா, இந்த அடிப்படையா இருக்கிற விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஃபேமிலியும் நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவா கொண்டு போகிறதுக்கு நல்லா ஒரு தோதா இருக்கும், அல்லது அந்த வைப்ரேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிவ்னு நம்ம சொல்லணும். அந்த கிவ் நிறையா நம்ம கம்யூனிட்டியில் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தடையாக இருக்கிற விஷயம் என்னன்னு நான் யோசிச்சு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபினான்ஸை ரெகுலராக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபினான்ஸை பார்த்து பயப்படுறாங்க, அல்லது ஃபினான்ஸை ஹெசிடேட் பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைக்கிறாங்க, வேற யாராச்சும் உங்ககிட்ட கொடுத்தலான்னு பார்க்குறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து விலகி இருக்கணுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இஸ் த டிஃபால்ட். ஒரு என்டர்பிரனருக்கு தேவைப்படுற அடிப்படையான ஒரு விஷயம் இஸ் த ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் பற்றின ஒரு நாலேஜ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எப்போ நம்ம வீக்லி ஃபினான்ஸை பார்க்குறோமோ, ஃபினான்ஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் த மணி எடுத்து நம்ம கிவ் அப்படிங்கிற சேரிட்டி அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்ப முடியும். அப்போ சேரிட்டி அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்காததுக்கு என்ன ரீசன்? ஃபினான்ஸை பார்த்தா தானே சேரிட்டி கொடுக்க முடியும். அதனால தான் ஃபினான்ஸை தூக்கி கொண்டு நான் ப்ளூவில் வச்ச ஒரு ரீசன். கிவ் தான் இருக்கணும், கிவ் மட்டும்தான் இருக்கணும்னு நான் விரும்பினேன். பட் ஃபினான்ஸை பார்த்தா தான் கிவ்வே வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால ஃபினான்ஸை தூக்கிட்டு கொண்டு ப்ளூ ஜோனில் வச்சேன். ஸோ ப்ளூ ஜோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கிவ். நம்ம ஃபினான்ஸை வாரம் பார்க்கணும். நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணமோ அதுலேருந்து மினிமம் 5% எடுத்து கொண்டு போய் சேரிட்டிக்கு நம்ம கொடுக்கணும். சேரிட்டிக்கு கொடுத்தா நம்ம தேவைப்படுற அடிப்படையான மைண்ட் செட்டுக்கு உண்டான அடிப்படையான விஷயம் அந்த இடத்துக்கு கிளியராக இருக்குன்னு அர்த்தம்.
அந்த இடத்துக்கு கிளியராக இல்லைன்னா இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை. பட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். சரி, ஃபினான்ஸ் நான் வந்து வாரம் பார்க்குறேன். அண்ட் இதை நான் வந்து கிவ் அப்படிங்கிறதும் வாரம் நான் கொடுக்குறேன். மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா பத்தாது சார். அது ஏன் சார் வாரம் கொடுக்கணும்? ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு மைண்ட் செட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து டெய்லியுமே நான் வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா டெய்லியுமே நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன். டெய்லியுமே ஒரு சேரிட்டி ஃபண்டுக்கு நான் அனுப்பிச்சேன்னா இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது இன்னும் அது நல்லா பாசிட்டிவாக இன்னும் நல்லா எஃபெக்ட் ஆகிறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரைட்? ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்கானாச்சும் நம்ம இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். மாதங்கும் போது ரொம்ப தூரமாக போயிடுது. ஏதாச்சும் ஃபினான்ஸில் இஷ்யூஸ் இருக்கும்போது மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கும்போது அதை திரும்ப போய் சரி பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. இதே வாரம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போவே சரி பண்ணி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லாஸில் கூட நம்ம சுதாரிச்சுக்க முடியும் இல்லையா? அதனால கண்டிப்பாக வாரம் ஃபினான்ஸை செக் பண்ணணும், ஃபினான்ஸை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் ஃபினான்ஸை பற்றி அடிக்கடி நம்ம பேசியிருந்தோம். ரைட்? ஸோ அதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஃபினான்ஸ் எவ்ரி வீக் கண்டிப்பாக பார்க்கணும், கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். மினிமம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற பட்சத்தில் 1 மணி நேரம் பார்த்தா போதும். அது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலாங்கிறதுக்குனே ஒரு தனியான ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்பிளிட் யுவர் மணி அப்படிங்கிறதுல கொஞ்சம் நிறையா ஐடியாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் கிவ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குற விஷயம். ஸோ இன்னைக்கு நான் அதை பற்றி தான் பேச விரும்புகிறேன். என்னென்னா, இந்த மகாபாரதத்தில் வர குருஷேத்திர போரை வந்து பிஸ்னஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு 2-3 செஷன் நம்ம வந்து பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷனாக ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். ஸோ எனக்கு தோணுன ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே, நான் என்னோட வியூவில் நான் சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் மை பர்சனல் வியூ. ஓகே, இவர் அர்ஜுனா வந்து நம்ம எது கூட எது கம்பேர் பண்ணலாம்னா ஃபோக்கஸ். அர்ஜுனா வந்து ஃபோக்கஸ் தெளிவாக அம்பு எடுத்து கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கிறதுல அவர் மிஞ்சலுக்கு யாருமே இல்லை. வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆள். ஐடியலாக ஒருத்தரை கம்பேர் பண்ணணும், பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கணும்னா அர்ஜுனாவை சொல்லணும். ஹீ இஸ் த பெஸ்ட். ஃபோக்கஸ் வந்து முக்கியம். எங்கே ஃபோக்கஸ் பண்ணாலுமே ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால், நம்ம ஃபோக்கஸை தூக்கி எங்கே வேணாலும் வைக்கலாம். சரி, எங்கே வேணாலும் வச்சா எல்லா இடத்துலையுமே எப்படி ஜெயிக்க முடியும்? ஃபோக்கஸை வந்து கரெக்டான இடத்துல வைக்கணும். அப்போ கரெக்டான இடத்துல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் கிறிஸ்டல் கிளாரிட்டி வேணும். ஸோ இந்த குருஷேத்திர போரில் லார்டு கிருஷ்ணா வந்து அர்ஜுனா கூட இருக்கிறதுனால மட்டுமே அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டான ஒரு திசையில் போகிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போது கிருஷ்ணா இஸ் த கிறிஸ்டல் கிளாரிட்டிக்கு ஐ எம் கம்பேரிங் வித் கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா குருஷேத்திர போரில் கிருஷ்ணா கூட கம்பேர் பண்ணி. ஓகே, கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுனா வந்து சொல்கிறாரு, அர்ஜுனா வந்து பயங்கர ஒரு இதில் இருக்கார். நான் வந்து வில் வித்தியில் பயங்கரமான எதில் யார் வந்தாலும் போட்டு தள்ளிடுவேன். துணிஞ்சு வாங்க கிருஷ்ணா, கூட நீங்கள் இருக்கீங்க, ஓகே, பட் என்னாலே முடிஞ்சிடும், நீங்களும் இருக்கீங்க, வாங்க சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் அவர் போகிறார். ஃபோக்கஸ் இருக்கு, வாங்க பார்த்தலாம். இந்த கிருஷ்ணா இந்த சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறத நீ யோசிச்சுட்டு போப்பா, ஆனால் எனக்கு வந்து உன்னை எதிரியா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் இருக்காங்க எதிரில், பட் அவங்களெல்லாம் எனக்கு பார்த்தா ஒரு பெரிய இதெல்லாம் தெரில, அதெல்லாம் எப்படி சமாளிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒருத்தன் இருக்கான்ப்பா, அந்த ஒருத்தன் தான் எனக்கு பயங்கரமாக உறுத்திட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் இந்த மூவியில் கூட சொல்லுவாங்க, இந்த வாத்தி உறுத்திட்டே இருக்காரு, ரைட்? அந்த மாதிரி உறுத்திட்டே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணா. அந்த ஆப்போசிட் டீமில் கர்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கர்ணன் இருக்கா இல்லையா, பயங்கரமாக உறுத்திட்டு இருக்காரு. இந்த கிருஷ்ணருக்கே யோசிக்க உண்டான ஒரு பர்சன், இந்த பர்சனை எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு பயங்கரமாக யோசிக்க வச்ச ஒரு கேரக்டர் இஸ் கர்ணா. இவர் அர்ஜுனா சொல்கிறார், வில்வித்தையெல்லாம் எனக்கு செமையாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். அவர் கிருஷ்ணா சொல்கிறார், தம்பி அவன் உனக்கு அண்ணம்பா, உன்னோட அளவுக்கு விட கம்மியாலாம் இல்லை, அவனுக்கும் கிட்டத்தட்ட இந்த இதெல்லாம் வந்து செமையாக இருக்குது,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை விட பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு நான் பார்க்கறத வந்து கர்ணால தான்ப்பா பார்க்குறேன். மற்ற எல்லாரும் நீ ஹேண்டில் பண்ணிக்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அப்பப்போ நான் பார்த்துக்கிறேன். பட் இந்த ரொம்ப டீப்பாக யோசிக்க வைக்கிறது அந்த கர்ணா, சரிங்களா? ஏன்னா அவ்வளவு ஒரு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கிற அந்த அளவுக்கு உலகத்தையே காப்பாற்றுற ஒரு பர்சன், உலகத்தையே ஆட்டி வைக்கிற ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சனை பார்த்து பயப்படுறாருன்னு நம்ம சொல்லலாமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலான்னு தோணுது. கடவுள் இவனை பார்த்து பயப்படுறாரா அப்படின்னு கேட்டா பயப்படுறதுனால தானே சூழ்ச்சியெல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. டைரக்டா மோதுறதுங்கிறது கஷ்டம்ப்பா. பயந்ததுனால தானே சரி இவன் எப்படியாச்சும் ஜெயிச்சுதான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. போர்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யும், நாலஞ்சு முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். ஆனா எதையாச்சும் வச்சு நம்ம ஜெயிச்சுதானே ஆகணும். நியாயம் தானே ஜெயிக்கணும், நியாயம் தானே ஜெயிக்கணும். அப்போ எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், சூழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சியை கையில் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? நேரா போனா கஷ்டம்ப்பா, உன்னை எல்லாம் என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை சரணடைகிறாரு அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு ஃப்ளோவா நான் பார்க்குறேன். அப்போ அவர் போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பிரம்மாஸ்திரம்னு ஒன்று இருக்குப்பா, எப்படியோ பயங்கரமா ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்கேன், இதை வச்சுன்னா எவன் வந்தாலும் போட்டு தள்ளிடலாம், ஆனா அதையெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா அப்படின்னா, அது எப்படி நான் ஜெயிக்கணும், துரியோதனை என் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை சூழ்ச்சி மூலியமா என்ன பண்ணாரு, சரி யூஸ் பண்ணிக்க, ஆனா ஒரு தடவை மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்க, ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணாதுங்கிற மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துட்டார். ரைட், ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த போர்ல இவர் சொல்றத கேட்டா மட்டும் போதுப்பா. இந்த அர்ஜுனா கிட்ட சொல்றாரு. அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா இந்த போரை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும். நீங்க இருக்கீங்க கிருஷ்ணரா, கிளாரிட்டியோட இருக்கீங்க. ஃபோக்கஸ் வேணும். நான் வந்து ஃபோக்கஸோட இருக்கேன். கூட எனர்ஜி வேணும். என்னோட பிரதர்ஸ் எல்லாம் எனக்கு எனர்ஜியா இருக்காங்க. ஃபோக்கஸ், கிளாரிட்டி, எனர்ஜின்னு இந்த 3 விஷயம் இருக்கும்போது கூட ஒருத்தர் நம்மளை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. கிளாரிட்டி, ஃபோக்கஸ், எனர்ஜியோட யாரு போய் தாக்குனாலும் ஜெயிக்கவே முடியாது, அவங்களை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. பட் ஒரு விஷயம் இதையும் தாண்டி இருக்கு. அது என்னன்னு கேட்டா அதுதான் கொடுக்கறதுங்கிற, அதுதான் கிவிங், அதுதான் கொடுக்கறது. நீ என்ன வேணாலும் வச்சுக்கப்பா, அவன் என்ன தெரியுமா அப்படின்னா கொடுக்குறான். ஆக்சுவலா ஒரு தடவை துரியோதனனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. கொடுக்கறதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, கர்ணனை எப்ப பார்த்தாலும் பெருசா சொல்லிட்டு இருக்கீங்களே, கர்ணனை எப்ப பார்த்தாலும் பெருசா சொல்றீங்களே, நானும் தானே கொடுக்குறேன், என்ன கேட்டா நானும் தான் கொடுக்குறேன், அது ஏன் எப்ப பார்த்தாலும் கர்ணனையே போய் தலையில எடுத்து வச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை வந்து கேட்கிறாரு. துரியோதனை கேட்டோன்னே அப்படியாப்பா வாப்பா உனக்கு ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா 2 தங்க மலை மாதிரி ஒரு பெரிய தங்க மலை அளவுக்கு தங்கத்தை வந்து வச்சு நீ இன்னைக்கு தானம் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு துரியோதனை கிட்ட. துரியோதனை என்ன பண்றா, வர எல்லாத்துக்கும் ஊர் மக்களை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தங்கத்தை வந்து அள்ளி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் வேணும்னே சொல்லி வரமாட்டாங்கிற அளவுக்கு அள்ளி கொடுத்துறாரு. கொடுத்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்துட்டாரா? ஓகே, அடுத்த நாள் வந்து அதே அளவுக்கு ஒரு 2 மலையை மாதிரி உருவாக்கி கர்ணங்கிட்ட கொடுத்து நீ கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு காலையில சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்காரு, யாருமே வரல. ஏன்னா எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க, வேணுங்கிறதுக்கு யாருமே வரல. இவருக்கு ஒரே கலக்கம், கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கலக்கம். அப்போ கிருஷ்ணரே ஒரு 2 பேர்த்த உருவாக்கி அவரை வந்து வர வைக்கிறாங்க. கடைசியா சாயந்தரம் பொழுதுக்குள்ள கடைசியா 2 பேர் மட்டும் வராங்க. ஆஹா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த மலை நீங்க எடுத்துக்கங்க, அந்த மலை நீங்க எடுத்துக்கங்க, டைம் ஆச்சு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவர் வந்து யோசிச்ச ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்துட்டேங்கிற ஒரு ஆனந்தத்துல அவர் வந்து கிளம்புறாரு. கொடுத்துட்டேங்கிற ஒரு ஒரு இதுல. இதே வந்து துரியோதன மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய கொடுக்குறோம், செய் உனக்கு வந்த வாழ்வுதான்டா அனுபவி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, ஆனா கர்ணன் கொடுத்ததுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கொடுத்துட்டோங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு அருமையான ஒரு ஃபீலிங், அதுல அவர் ராஜா. இந்த இடத்துக்கு நீ இடத்துக்கு என்னால் முடிஞ்சு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு அவரு வந்து நன்றி சொல்லிட்டு போறாரு. நீங்க எடுத்துக்கிட்டதுக்கு என்னோட நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. ஓகே, தர்மர் அண்ட் கர்ணர்னு சொல்றாங்க. ஓகே,
அது வந்து துரியோதனன் அண்ட் கர்ணன் இல்லை, தர்மர் அண்ட் கர்ணன். ஓகே, ஐம் சாரி, தர்மர் அண்ட் கர்ணன். ஓகே, தர்மர் அண்ட் கர்ணனுக்கு வந்த இந்த ஒரு விஷயம். பட் திஸ் இஸ் த மேட்டர், அப்ஜெக்டிவ் இதுதான். என்னன்னா, அவ்வளவு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கடவுளா இருந்தாலும் நான் தோத்துருவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, கடவுள் அப்படின்னா கொடுக்கணும், கடவுள் அப்படின்னா கொடுக்கணும். ஆனா கடவுளே போய் கையேந்தி நிக்கிற ஒரு பர்சன் இஸ் கர்ணன். கடவுளே போய் கையேந்தி, கர்ணா உன்னை எல்லாம் என்னால ஜெயிக்க முடியாதுப்பா, தர்மம் உன்னோட இதெல்லாம் தடுக்குது, தர்மம் உன்னோட உனக்கு வர சாவெல்லாம் தடுக்குது, பிரச்சனைகளை தடுக்குது, அந்த தர்மத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, யாசகமா கொடுன்னு சொல்லிட்டு பிச்சை வாங்கிட்டு போற கர்ணன், சாரி கண்ணன், கிருஷ்ணன் வந்து கர்ணன் கிட்ட என்ன பண்ணார், பிச்சை வாங்கிட்டு. அதாவது கொடுக்கிறவங்க எப்பவுமே மேல், கேட்கிறவங்க எப்பவுமே கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளே வந்து கீழே யாசகமா கேட்டு வாங்கின ஒரு விஷயம் கொடுக்கிற எண்ணம் இருக்கிற அந்த கர்ணன். ஸோ இப்படி யோசிச்சு பார்ப்போமே, அர்ஜுனா கர்ணா இந்த ரெண்டு பேர் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு ஆப்ஷனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பகவத்கீதையை வந்து அர்ஜுனா கிட்ட தான் வந்து அவர் உபதேசம் பண்றது தான் ஒரு பகவத்கீதையா சொல்றாங்க. ஒருவேளை கிருஷ்ணருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா, நீங்க ரெண்டு பேர்த்துல யார் வேணாலும் எடுத்துக்கலாம், கர்ணன் எடுத்துக்கிறீங்களா அல்லது அர்ஜுனா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தா, கிருஷ்ணன் கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு மை பர்சனல் வியூஸ், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், கண்டிப்பா கர்ணன் இருக்கும்போது அர்ஜுனா விட கர்ணன் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளவு நல்லவன்டா நீ, இவ்வளவு பெரிய ஆள்டா நீ, எனக்கு நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு, எப்படி சொல்றது, உன்னை பார்த்து ஆச்சரியம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா கொடுக்குற ரைட், உனக்கு நான் தலை வணங்குறேன்டாங்கிற மாதிரி கிருஷ்ணர் இருக்கு. பட் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, நீ கெட்டவன் பக்கத்துல போயிட்டு உன்னுக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியல, உன்னோட இன்டென்ஷன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைய, நீ மட்டும் நல்ல சைட்ல இருந்திருந்தேன்னு வைய, ரைட், நல்ல சைட்ல இருந்து உன்னை தவிர உலகத்துல வேற யாருமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்க முடியாதுடா கர்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கர்ணா அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பர்சன் இஸ் கர்ணா, பிகாஸ் கொடுக்கிறார், ரைட். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட இன்டென்ஷனும் கரெக்டாக இருந்து, நம்மளும் இன்டென்ஷன்னா ஃபோக்கஸ் லைக் அர்ஜுனா அளவுக்கு ஃபோக்கஸாக இருந்து, கர்ணன் அளவுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா, ஃபோக்கஸ் அண்ட் கர்ணா, ஃபோக்கஸ் அண்ட் கிவிங் ப்ளஸ் எனர்ஜி. நம்ம எனர்ஜிங்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா, சாரி அவங்களோட பிரதர்ஸா சொல்றாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், ஆனாலும் அந்த கர்ணன் ஆக்சுவலா இவங்களோட அண்ணன் தான், ரைட், அண்ணன் தான். அப்போ பஞ்சபாண்டவர்கள் 5 பேருங்கிறதோட சேர்த்து 6 பேரா உள்ள கொண்டு வந்தா அந்த கிருஷ்ணா நம்ம கூட எப்படி ஒர்க் பண்ணுவார். இந்த உலகம் நீ பார்த்துக்கப்பா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார், நம்ம கிட்ட கொடுத்துருவார். ஸோ கிவிங் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ இன்டென்ஷன் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் நமக்கு பயங்கரமாக பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அதை வந்து ப்ளூ ஜோனில் வச்சுருந்தேன். அடிப்படை குவாலிட்டி இஸ் கிவிங். அந்த அடிப்படைக்கு தேவையான விஷயம் இஸ் ஃபினான்ஸை பார்த்துக்கிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தென் வி கேன் கெட் இன் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ நீங்கள் போயிட்டு மெடிடேஷன் பண்ணி நான் கொடுத்துட்டேன், நான் இப்போ தயாராக இருக்கேன், ரைட், எனக்கு இவ்வளோ வந்துச்சு, நான் அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டேன், என்னோட வேலை முடிஞ்சது, கடமை முடிஞ்சது, இப்போ மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு கிளாரிட்டி வேணும், இப்போ யூனிவர்ஸ் கொடுக்கணுங்கிறது அந்த யூனிவர்ஸோட கடமை. ஸோ நம்மளோட கடமையை கரெக்டாக செஞ்சதுக்கப்புறம் யூனிவர்ஸோட கடமையை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்மளோட கடமையவே ஒழுங்காக செய்யாமல் யூனிவர்ஸ் கிட்ட நீ மட்டும் கொடுன்னு கேட்டால் யூனிவர்ஸ் பாவம் இல்லையா? ஸோ மற்றவங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுல யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த கடவுள் பிஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட வேண்டுதலை என்ன சொல்கிறது, ஏற்றுக்காம அல்லது கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அல்லது டைமை வந்து அதிகமாக தள்ளி கூட நமக்கு வரலாம். ஸோ இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்க்கணும், நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். அதற்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம்னா கொடுக்குற மைண்ட் செட், கொடுக்குற விஷயம் விட கொடுக்குற